வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. 7th சாப்டரில் எக்ஸைஸ் 7.10 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம்மு இன்டெக்ரல் I ஈக்குவல் டு 0 to 1 x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx. போன எக்ஸைஸ் மாதிரி தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த எக்ஸைஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே உள்ளதை வந்து டீன்னு எடுத்திங்கன்னா மேலே உள்ளது டிடி போடுறது யூஸ் ஆகும் பாருங்கள். லெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு டிடி பை எக்ஸ். அப்போ மேலே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 dx வந்து பார்த்தீங்கன்னா 1/2, இந்த 2 தான் இங்கே வெளியே எடுத்துக்க 1/2 இன்டெக்ரல் 0 to 1 dt by t which is equal to இது இன்டெக்ரல் பண்ணும்போது log t வரும். அப்போ 1/2 log t இன்டெக்ரல் இது லிமிட் வந்து 0 to 1 t க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 into log x ஸ்கொயர் ப்ளஸ் 1 லிமிட் 0 to 1 லிமிட் உள்ள அப்ளை பண்ணிங்கன்னா முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ 1/2 into log 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் log 0 ப்ளஸ் 1 which is equal to log 1/2 into log 2 minus log 1. log 1ங்கிறது 0. அப்போ ஆன்சர் வந்து 1/2 log 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டை வந்து எக்ஸோட லிமிட்லவே வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து 0 to 1ங்கிறது எக்ஸோட லிமிட். அதனால தான் வந்து டீயை வந்து திருப்பி எக்ஸாக மாற்றிடுவோம். இதே வந்து டீயோட லிமிட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை ரெண்டாவது ஸ்டெப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே போட்ட ஸ்டெப் படிதேன். இதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட லிமிட் வந்து டீயோட லிமிட்டுக்கு மாத்திரம். நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டீனு. ஸோ இதில் வந்து எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா டீயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வரும். எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா டீயோட வேல்யூ பார்த்து 2 வரும். ஸோ இன்டெக்ரல் 0 to 1 x by x ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து ஃபங்க்ஷன் டீயாக மாத்திரம். அதே மாதிரி லிமிட்டையும் டீயோட லிமிட்டுக்காக மாத்திரம். அதாவது 1/2 இன்ட்டு லிமிட் 1 to 2 dt by t மாற்றிடுறோம். ஸோ dt by t இன்டெகிரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 log t லிமிட் 1 to 2 லிமிட்டை உள்ள அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். டீயோட இது சேஞ்ச் பண்ண அப்ளை பண்ணிங்கன்னா 1/2 into log 2 மைனஸ் log 1. log 1 வந்து 0. அப்போ ஆன்சர் 1/2 log 2. ஸோ எந்த படியும் இப்படியும் பண்ணலாம், அந்த படியும் பண்ணலாம், எதுனா பண்ணலாம். செகண்ட் சம்மு I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் ஆஃப் சைன் 5 காஸ் 5 ஹோல் பவர் 5 d5. இது வந்து எப்போயுமே நம்ம இந்த சப்ஸ்டியூஷனில் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத சப்ஸ்டியூட் போடும். ரூட்டோ பவர் இருக்கிறத சப்ஸ்டியூட் போடும். அப்போ sin 5 வந்து டீன் போடுங்க. லெட் sin 5 ஈக்குவல் டு டி. டிஃபரன்ஷியேட் பண்ணி cos 5 ஈக்குவல் டு dt by dx. இங்கே cos 5 இருக்குது, cos 5 பவர் 5 இருக்குது. இங்கே ஒரே ஒரு cos 5 தான் வருது. அப்போ ஒரே ஒரு cos 5 மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ இன்டெக்ரல் 0 to 5 π/2 ரூட் ஆஃப் sin 5 cos 5 ஹோல் பவர் 5 d5 ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 sin 5க்கு வந்து ரூட் டி cos 5 ஒரு cos 5 dt dx வந்து dtயாக மாறியது. மிச்சம் உள்ள cos 5 ஹோல் பவர் 4 வந்து அப்படியே இருக்குது. இந்த cos 5 ஹோல் பவர் 4 வந்து பார்த்திங்கன்னா cos ஸ்கொயர் 5 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் டி இன்ட்டு cos ஸ்கொயர் 5 ஹோல் ஸ்கொயர் டிடின்னு மாற்றிக்கிறோம். இந்த cos ஸ்கொயர் 5 வந்து என்ன பண்ண போகிறோம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் 5 மாற்ற போகிறோம். இது எதுக்கு மாத்திரம்னா நம்ம சைன் வந்து டீன்னு தெரியும், sin 5ங்கிறது டீங்கிறோம். ஸோ அதனால் சைனுக்கு மாத்திரம். அப்போ 0 to π/2 ரூட் டி இன்ட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் 5 ஹோல் ஸ்கொயர் டிடி. இந்த sin ஸ்கொயர் 5க்கு போல டி ஸ்கொயர் மாத்திரம். அப்போ இன்டெக்ரல் 0 to π/2 ரூட் டி 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர் டிடின்னு வருது. இன்டெக்ரல் 0 to π/2 அது டி ரூட் டியை வந்து டி பவர் 1/2 மாற்றிக்கிறோம். அதே மாதிரி ஸ்கொயர் இருக்கிறத எக்ஸ் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி எக்ஸ் பண்ணுறோம். 1 மைனஸ் 2t ஸ்கொயர் ப்ளஸ் டி பவர் 4 டிடின்னு வருது. இந்த டி பவர் 1/2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா இன்டெக்ரல் 0 to π/2 இன்ட்டு டி பவர் 1/2 டி ஸ்கொயர் ப்ளஸ் டி பவர் 1/2ங்கிறது பார்த்தீங்கன்னா டி பவர் 5/2 வந்துடும். அதே டி பவர் 4 ப்ளஸ் 1/2ங்கிறது டி பவர் 9/2 வந்துடும், டிடின்னு வந்துடும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டி பவர் 1/2 பண்ணிங்கன்னா டி பவர் 3/2 by 3/2 மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் 5/2 இன்டெகிரேட் பண்ணும்போது டி பவர் 7/2 டிவைட் பை 7/2. அதே மாதிரி 9/2 இன்டெகிரேட் பண்ணும்போது டி பவர் 11/2 டிவைட் பை 11/2. லிமிட் வந்து 0 to π/2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/3 டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா sin 5 ஹோல் பவர் 3/2 மைனஸ் 4/7 sin 5 ஹோல் பவர் 7/2 ப்ளஸ் 2/11 sin 5 ஹோல் பவர் 11/2. லிமிட் 0 to π/2 வரும். ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் π/2 வரும், லோ லிமிட் 0 வரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போட்டிருக்கேன். sin π/2ங்கிறது 1, sin 0ங்கிறது 0. அப்போ அப்பர் லிமிட் பூரா பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு 1 பவர் 3/2 மைனஸ் 4/7 இன்ட்டு 1 பவர் 7/2 ப்ளஸ் 2/11 இன்ட்டு 1 பவர் 11/2 மைனஸ் லோ லிமிட் பூரா sin 0 எல்லாமே 0, அதனால் 0 வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/3 மைனஸ் 4/7 ப்ளஸ் 2/11 வரும். ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி 64/231 வரும். இதுதான் ஆன்சர்.
Our third sum, I equal to integral 0 to 1 sin inverse of 2x divided by 1 plus x square dx. இதில் எக்ஸுக்கு பதிலாக வந்து tan தீட்டான்னு போட்டிங்கன்னா இது sin 2 தீட்டா ஃபார்முலாவில் வந்துடும் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 sin inverse of 2 tan தீட்டா divided by 1 plus tan square தீட்டா. இந்த இது டேம் பார்த்தீங்கன்னா sin 2 தீட்டாங்கிற ஃபார்முலா வந்துடுது dx. ஸோ sin 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன், அந்த ஃபார்முலா அப்படியே உள்ளே இருக்குது, அதனால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். I equal to sin 0 to 1 sin inverse of sin 2 theta dx. இதே சைன் கொண்டு வரோம்னா அந்த சைன் இன்வர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சைன் கொண்டு வரும். ஸோ சைன் கேன்சல் ஆகிடும். அப்போ இன்டர்வல் 0 to 1 2 theta dx. இப்போ தீட்டா வந்து நம்ம 1 செகண்ட் வந்து எக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் tan தீட்டான்னு ஏற்கனவே போட்டுருக்கோம். அப்போ தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ I equal to இன்டர்வல் 0 to 1 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் dxன்னு வந்துடும். இது பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஐ லேட் ஃபார்முலாவில் ஐ வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, ஏங்கிறது ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் 2 இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ I equal to எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், ஜி ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ஜி ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுறோம். இது ஹோலாக வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். லிமிட் வந்து 0 to 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 2x tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by 1 plus x ஸ்கொயர் வரும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது 2x வரும். இதுக்கு ஹோலாக வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2x by 1 plus x ஸ்கொயர்ன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து 1 plus x ஸ்கொயரை வந்து டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த மேலே உள்ள வரும். அப்போ வந்து 1 by t dt by tன்னு இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறையா போட்டு பார்த்தனால நான் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது சந்தேகமாக இருந்துச்சுன்னா 1 by x டீயாக போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் வரும். ஃபைனலாக வந்து ஆன்சர் இது மாதிரி தான் வரும். ஸோ 2x into tan inverse of x மைனஸ் அதான் கீழே உள்ளதுக்கு மேலே வந்து டிஃபரன்ஷியேஷன் இருந்தால் நம்ம லாக் ஆஃப் அப்படியே எழுதுக்கலாம். கீழே உள்ள ஃபங்க்ஷனுக்கு மேலே டிஃபரன்ஷியேஷன் இருந்தால் நம்ம லாக் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். அதான் சிம்பிளியாக சொல்லணும்னா அதுதான் அர்த்தம். அப்போ லாக் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் லிமிட் 0 to 1 போடுறோம். ஸோ இப்போ லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா 1 அப்ளை பண்ணும்போது 2 into 1 tan inverse of 1 மைனஸ் 1 plus 1 ஸ்கொயர் வரும். அதுமாதிரி லோ லிமிட் வரும்போது இது 0 மலை போது 0 ஆயிரும். மைனஸ் லாக் 1 plus 0 ஸ்கொயருங்கிறது 1 வரும். லாக் 1 0 தெரியும். அப்போ இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிடுது. இது வந்து 2 into tan inverse of 1ங்கிறது π/4 மைனஸ் இது லாக் 2 வருது. அப்போ சிம்பிளாக வரும்போது I equal to π/2 மைனஸ் லாக் 2. இதுதான் ஆன்சர். ஃபோர்த் சம் I equal to இன்டெக்ரல் 0 to 2 into root of x plus 2 x into root of x plus 2 dx. எப்போயுமே ரூட் வந்துச்சுன்னா அதை தான் டீன்னு எடுக்கணும். சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் லெட் x plus 2 equal to டீன்னு எடுக்கணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dt by dx equal to 1 வரும். அப்போ dx equal to dt. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 to 2 x into root of x plus 2 dx வந்து பார்த்திங்கன்னா இது வந்து t ஆயிடுது. எக்ஸுக்கு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிட்டு 0 to 2 x root tன்னு போட்டுக்கிறீங்க. இந்த எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு x plus 2 equal to tன்னு தெரியும். அப்போ x equal to வந்து t minus 2 போடணும். அப்போ இன்டெக்ரல் 0 to 2 t minus 2 into t பவர் ரூட்டுக்கு வந்து 1/2 dtன்னு போட்டுருக்குங்க. ஸோ இதை வந்து t பவர் 1/2 உள்ள கொண்டு போய் இன்டெக்ரல் 0 to 2 t plus 1/2 வந்தீங்கன்னா t பவர் 3/2 t பவர் 1 plus t பவர் 1/2ங்கிறது t பவர் 3/2ன்னு வரும். மைனஸ் t பவர் 1/2 2 into t பவர் 1/2ன்னு வரும் dt. ஸோ இதை என்டர் பண்ணிங்கன்னா t பவர் 3/2 வந்து 5/2 by 5/2ன்னு வரப்போகுது. மைனஸ் 2 into t பவர் 1/2ங்கிறது 3/2 by 3/2 வரப்போகுது. t பவர் 3/2 by 3/2 வரப்போகுது. லிமிட் 0 to 2 வரப்போகுது. சிம்பிளை பண்ணிங்கன்னா 2/5 into t பவர் 5/2 மைனஸ் 4/3 into t பவர் 3/2 லிமிட் 0 to 2. t குறை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/5 into x plus 2 whole power 5/2 மைனஸ் 4/3 into x plus 2 whole power 3/2 லிமிட் 0 to 2. லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா 2/5 into 2 plus 2 whole power 5/2 minus 4/3 into 2 plus 2 whole power 3/2 whole minus bracket போட்டு 2/5 into 0 plus 2 whole power 5/2 minus 4/3 into 0 plus 2 whole power 3/2 bracket முடிச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/5 into 4 power 5/2 minus 4/3 into 4 power 3/2 minus 2/5 into 2 power 5/2 plus 4/3 into 2 power 3/2ன்னு வரும். இந்த 4 power 5/2 வந்து 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 பவர் 1/2 பிரிச்சுக்கலாம். அப்போ 2/5 இன்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 பவர் 1/2 மைனஸ் 4/3 இன்ட்டு இதையும் அதே மாதிரி 3/2 வந்து 4 பவர் 1 இன்ட்டு 4 பவர் 1/2 பிரிச்சுக்கோங்க. மைனஸ் 2/5 இன்ட்டு இதையும் 2 பவர் 5/2 வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 இது இன்ட்டு 2 பவர் 1/2 பிரிச்சுக்கோங்க. ப்ளஸ் 2
இந்த 4/3 வந்து 2^3 இன்ட்டு 2 இன்ட்டு 2^1/2 பிரிச்சுக்கிறேன். 3 2^3/2 2^1 இன்ட்டு 2^1/2 பிரிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா 4² ஒரு √2 வரும். அதாவது 4√2 4 வந்துடும். இது வந்து 4² 16 வரும். மல்டிபிள் பண்ணால் 64/5 வரும். அதே மாதிரி இது 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4/3 வரும். 32/3 வந்துடும். இந்த 2^1/2 √2 அப்படியே வச்சுட்டு மற்றதை மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 இன்ட்டு √2/5 வரும். அதே மாதிரி இங்கே √2 மட்டும் வச்சுட்டு மற்றதை மல்டிபிள் பண்ணால் 8 இன்ட்டு √2/3 வரும். ஃபர்தராக LCM சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 192 - 160 - 24√2 + 40√2 / 15 வரும். சிம்பிளிஃபை பண்ணும்போது 32 + 16√2 / 15 வரும். 16/15 வெளியே எடுத்தீங்கன்னா 16/15 இன்ட்டு 2 + √2 வரும். √2 வெளியே எடுத்தீங்கன்னா இதான் √2 எதுக்கு எடுக்கிறோம்னா நம்ம புக்கில் உள்ள ஆன்சர் இதோட முடிக்கலாம். 16√2/15 இன்ட்டு √2 + 1 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.